நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஷன் அண்ட் குக்கீஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வெப்சைட்டில் யூசர் லாகின் பண்ணும்போது சர்வருக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, லாகின் பண்ணின யூசர் யாருன்னு இந்த சர்வர் எப்படி ரிமெம்பர் பண்ணும்? ஓகே, எக்ஸாம்பிளுக்கு யூசர் ஓப்பன் லாகின் பேஜ் பண்ணிவிட்டு என்டர் யுவர் யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறாங்க. அது டேஷ்போர்டுக்கு போகுது. தென் ப்ரொஃபைல், செட்டிங்ஸ், லாக் அவுட். இதுதான் அதோட ஒரு எக்ஸாம்பிள். யூசர் ஒரு பேஜில் இருந்து வேறு பேஜுக்கு போகும்போது சர்வருக்கு அந்த யூசர் தான் எப்படி தெரியும்? ஓகே, அதுக்கு தான் இந்த செக்ஷன் யூஸ் பண்ணணும். HTTP இஸ் த ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால். வாட் இஸ் ஸ்டேட்லெஸ் அப்படின்னா, HTTP ரிக்வெஸ்ட் ஒவ்வொரு தடவையும் இண்டிபெண்ட் ரிக்வெஸ்ட்டை சர்வருக்கு ப்ரீவியஸ் ரிக்வெஸ்ட்டை ஞாபகமாக இருக்கும். சர்வருக்கு ப்ரீவியஸ் ரிக்வெஸ்ட்டை ஞாபகமாக இருக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு யூசர் லாகின் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் கெட் லாகின் இருக்கும். யூசர் லாகின் பேஜை அனுப்பும். அப்போது யூசர் லாகின் பண்ணுறாரு. ஓகே, சர்வர் டேட்டாபேஸை செக் பண்ணோம். கரெக்டான டேஷ்போர்டு அப்போ ஓப்பன் பண்ணோம். ஓகே, இப்போ யூசர் ப்ரொஃபைல் பேஜில் கிளிக் பண்ணுறாருன்னா கெட் ப்ரொஃபைல் அதுக்குள்ளே போகும். இப்போ சர்வருக்கு இந்த ரிக்வெஸ்ட்டை அனுப்புறது லாகின் பண்ண யூசர் தானான ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அப்போ தெரியாது. ஸோ பிகாஸ் HTTP ஸ்டேட்லெஸ் வித்தவுட் செக்ஷன் எவரி ரிக்வெஸ்ட்டை நியூ ரிக்வெஸ்ட்டாக சர்வருக்கு மாறினது. ஓகே, தென் லாகின் டேஷ்போர்ட் ப்ரொஃபைல் சர்வர். ஓகே, தென் ஒய் செஷன்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, செஷன் யூஸ் பண்ணுறது சர்வர் யூசர் இன்ஃபர்மேஷனை டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணணும். அப்போ யூசர் அதை பேஜ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ சர்வர் ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்னால் ஜிமெயில். அது லாகின் ஒன்ஸ் பண்ணுவோம். தென் இண்டெக்ஸு, காம்பக்ஸ் மெயில், தென் ரீட் மெயில், தென் லாக் அவுட். ஓகே, நீங்கள் இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கூகுள் எவரி ரிக்வெஸ்ட்டையும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குமா? நோ, கேட்காதில்ல. ஸோ செக்ஷன் யூஸ் அங்கே செக்ஷன் யூஸ் பண்ணுது. அதனால் சேம். இப்போ அதே மாதிரி தான் ஃபேஸ்புக். அதில் என்னெல்லாம் இருக்கும்? லாகின், தென் ப்ரொஃபைல், லைக், கமெண்ட், லாக் அவுட். ஸோ லைக்கை கிளிக் பண்ணும்போது ஃபேஸ்புக்கு இந்த லைக் பண்ணது யார்? செஷனில் மூலமாக தெரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ அமேசான் எடுத்துக்கலாம். அதில் என்னெல்லாம் இருக்குது? லாகின், தென் ப்ரௌசரில் போய்ட்டு ப்ராடக்ட்ஸு, அதில் ஆட் கார்டு, செக் அவுட். ஓகே, இப்போ ஷாப்பிங்கில் கார்ட்டு இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் மெயின்டைன் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஓகே, தென் வாட் இஸ் செக்ஷன்? செக்ஷன் என்னென்னா ஒரு சர்வர் சைட் ஸ்டோரேஜ். இதை டேட்டா ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகாது, சர்வரில் தான் ஸ்டோர் ஆகும். ப்ரௌசருக்கு செக்ஷன் ஐடி மட்டும் போகும். எக்ஸாம்பிளுக்கு செக்ஷனில் ஸ்டோர் பண்ணலாம் யூசர் ஐடி, யூசர் நேம், இமெயில், ரோல், தென் லாகின் டைம். இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள் தான் செக்ஷன். அதுக்குள்ளே ஆரோ, செட், ப்ராக்கெட், அரே, அதுக்குள்ளே யூசர் ஐடி, ஆரோ 10. இது எப்படின்னா, யூசர் லாகின் பண்ணுறாங்க. ஓகே, தென் சர்வர் செக்ஷனாக க்ரியேட் பண்ணும். தென் யூனிக் செக்ஷனில் ஐடி ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ஒரு யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆகுவாங்க. அப்போ ப்ரௌசருக்கு செக்ஷன் ஐடி குக்கியை சென்ட் பண்ணும். ஓகே, அப்போ ஆக்சுவல் டேட்டா சர்வர்லேயே சேவ் பண்ணும். இப்போ செக்ஷன் ஐடி, யூசர் ஐடி 10 வரும். நேம் அண்ட் ரோல். நேம் ஜான், அட்மின். ரோல் அட்மின்னா நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது ரிக்வெஸ்ட் வரும்போது ப்ரௌசர் செக்ஷன் ஐடியை அனுப்பும். அப்போ சர்வர் செக்ஷன் ஐடியை யூஸ் பண்ணி ஆக்சுவல் டேட்டா எடுக்கும். ஓகே, தென் லாக் அவுட், செக்ஷன் டிஸ்ட்ராய், தென் டேட்டா ரிமூவ் பண்ணும். இப்போ செக்ஷன் வர்சஸ் குக்கினா, செக்ஷனுக்கும் குக்கிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, செக்ஷன் சர்வரில் ஸ்டோர் ஆகும், குக்கி ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகும்.
செக்ஷன் வந்து செக்யூராக இருக்கும், குக்கி வந்து லெஸ் செக்யூராக இருக்கும். தென் வந்து செக்ஷன் வந்து டெம்பரரியாக இருக்கும், குக்கி வந்து லாங் டைம் அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். செக்ஷன் வந்து சென்சிட்டிவ் டேட்டாவாக இருக்கும், குக்கி வந்து ஸ்மால் இன்ஃபர்மேஷன். தென் யூசர் எடிட் பண்ண முடியாது, யூசர் எடிட் பண்ண முடியும் குக்கியை. ஓகே, ஆதென்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் செக்ஷனை, குக்கியை பர்ஃபார்மன்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து செக்ஷன் லைப்ரரி என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே கோஆர்டினேட்டர் போல் ஆல்ரெடி செக்ஷன் சர்வரை கொடுத்துருக்கோம். அதில் வந்து செக்ஷன் தென் செமிகோலன் கொடுத்துருக்கோம், தென் $section = செக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி செக்ஷன் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ செக்ஷன் கான்ஃபிகரேஷன் லொக்கேஷனில் நம்ம எங்கே ஆட் பண்ணுவோம்னா ஆப் கான்ஃபிக் ஃபைலுக்குள்ளே app.php இதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம், ஒரு env ஃபைலுக்குள்ளேயும் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு செக்ஷன் டிரைவ் ஃபைல் ஹேண்ட்லர், தென் செக்ஷன் குக்கி நேம் C section, then section expression 7200 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தென் வந்து செக்ஷன் சேவ் பண்ணதுக்கப்புறம் ரைட் பார்த்த செக்ஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே தென் வந்து செக்ஷன் டிரைவர் அப்படின்னா ஃபைல் வந்து டிஃபால்ட்டாகவே செக்ஷன் ஃபைலில் சேவ் பண்ணும். டேட்டா பேஸில் டேபிளில் சேவ் பண்ணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்டிபிள் சர்வருக்கு இருந்தால். ஸோ அதே மாதிரி க்ரியேட்டிங் செக்ஷன் இருக்குது, ஸ்டோர் சிங்கிள் வேல்யூ அந்த மாதிரிலாம் இருக்குது. க்ரியேட்டிங் செக்ஷன்னா ஒரு செக்ஷனை க்ரியேட் பண்ணுறது. ஓகே, அதில் வந்து செக்ஷன் செட் இருக்கும், தென் ஐடி நேம் இமெயில், தென் வந்து ரோல் என்ன ரோல் அப்படிங்கிறது இருக்கும். தென் வந்து ஸ்டோர் சிங்கிள் வேல்யூ செக்ஷனில் செட் பண்ணிவிட்டு நேமும் மட்டும் நம்மளால் சிங்கிள் வேல்யூவை செட் பண்ண முடியும், மல்டிபிள் வேல்யூஸையும் பண்ண முடியும். இப்போது இங்கே பாருங்கள், இது வந்து சிங்கிள் வேல்யூ, தென் வந்து இது வந்து மல்டிபிள் வேல்யூ, சிங்கிள் வேல்யூவில் இது வந்து மல்டிபிள் வேல்யூ. ஓகே, இது வந்து சிங்கிள் வேல்யூ, நம்மளால் இந்த மாதிரியும் கெட் பண்ண முடியும். ஓகே, ரீடிங் செக்ஷன் என்னென்னா எக்கோவில் செக்ஷனை வந்து கெட் நேம் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளால் அவுட்புட் மட்டும் ஒரு தனியாக நம்மளால் கெட் பண்ண முடியும். ஓகே, தென் வந்து கெட் ஆல் செக்ஷன், பிரிண்டரில் செக்ஷனை கெட் பண்ணிக்கலாம். அப்போ அவுட்புட் வந்து அரே நேம் ஈக்குவல் நேம் ஆரோ ஜோன் ஏஜ் வந்து 25, தென் சிட்டி வந்து சென்னைன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, எல்லா வேல்யூவும் வந்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, தென் வந்து செக் செக்ஷன் எக்ஸிஸ்ட், இஃப் செக்ஷனில் ஹேஸ் நேம் கொடுத்தா மீனிங் வந்து நேம் செக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது, இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். இப்போது அப்டேட் செக்ஷனில் செக்ஷன் சிட்டி வந்து கோயம்புத்தூர், ஓல்டு வேல்யூவில் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ரிமூவ் சிங்கிள் செக்ஷன், அப்போது ரிமூவ் பண்ணி சிட்டியை ரிமூவ் பண்ணணும், சிட்டி மட்டும் டிலீட் பண்ணிடும். அப்போது ரிமூவ் மல்டிபிள்னு கொடுத்துருந்தான்னா இப்போ செக்ஷன் ரிமூவ் வந்து நேம் இமெயில் வந்து போத் ரிமூவ் பண்ணிடும். ஓகே, தென் வந்து டிஸ்ட்ராய் என்ட்ரி செக்ஷனில் டிஸ்ட்ராய் பண்ணணும், எவரி ரிமூவ் பண்ணணும், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். தென் வந்து மோஸ்ட்லி லாக் அவுட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, தென் வந்து லாகின் எக்ஸாம்பிள், இஃப் யூசர் வந்து செக்ஷன் செட் யூசர் ஐடி தென் வந்து யூசர் நேம். ஓகேவா, தென் வந்து ட்ரூ, இந்த மாதிரி ரிட்டனில் வந்து ரீடைரக்ட் டு டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து டேஷ்போர்ட் டேட்டா பேஸை வந்து யூசர் செக் பண்ணிவிட்டு ஓகே, அதே மாதிரி தான் மல்டிபிள் வேல்யூஸையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். செக்ஷனை செட் யூஸ் பண்ணி நேம் அப்புறம் ஏஜ் சிட்டியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, அதுலேயே ரிமூவ் சிங்கிள் செக்ஷனை கொடுத்துட்டு நம்மளால் ஒரு சிட்டியை மட்டும் ரிமூவ் பண்ண முடியும், நேமை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நமக்கு தனித்தனியாக ஒவ்வொன்றையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு முடியும். ஓகே, தென் வந்துட்டு லாகின் எக்ஸாம்பிள். ஸோ இஃப் யூசரில் செக்ஷன் செட் கொடுத்து யூசர் ஐடி கொடுத்துட்டு தென் வந்து யூசர் நேம் கொடுத்து லாகின் ட்ரூ கொடுத்துட்டாங்கன்னா ரிட்டன் ரீடைரக்ட் கொடுத்து டேஷ்போர்டுக்கு போயிடும். தென் டேஷ்போர்டில் டேட்டா பேஸ் யூசரில் செக் பண்ணணும், கரெக்ட் பாஸ்வேர்டாக க்ரியேட் பண்ணுவாங்களா, டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம். தென் வந்து செக் பண்ணும், லாகினில் வந்து செக் பண்ணும், இஃப் செக்ஷனில் கெட் பண்ணிவிட்டு லாகின் /in செக் பண்ணும்,
ட்ரூனா வெல்கம், ஃபால்ஸ்னால் திரும்பவும் லாகின் பேஜுக்கு போய்விடும். தென் வந்து லாக் அவுட். செக்ஷன் வந்து டிஸ்ட்ராய் ஆகும், ரிட்டன் ரீடைரக்ட் ஆகும். தென் லாகின். லாக் அவுட் பண்ணும்போது செக்ஷன் கம்ப்ளீட் டிலீட் ஆகிடும். ஓகே. தென் வந்து ஃப்ளாஷ் டேட்டா. வாட் இஸ் ஃப்ளாஷ் டேட்டானா, ஃப்ளாஷ் டேட்டாங்கிறது டெம்பரரி செக்ஷன், ஒன்லி நெக்ஸ்ட் ரிக்வஸ்ட்டு மட்டும் வேறு இருக்கும். ஆஃப்டர் தட் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி, பாஸ்வேர்ட் சேஞ்சுடு, ப்ரொஃபைல் அப்லோடட், ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், லாகின் ஃபெயில்டு. இந்த மாதிரி இந்த மெசேஜ் எல்லாமே ஃப்ளாஷ் டேட்டா. தென் வந்து செட் ஃப்ளாஷ் டேட் அப்படிங்கிற செக்ஷனில் செட் ஃப்ளாஷ் டேட்டாவில் சக்ஸஸ்னு வரும், யூசர் ஆடட் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லி. தென் வந்து ரீட் ஃப்ளாஷ் டேட்டா. இது வந்து செக்ஷனை எக்கோ செக்ஷனை கெட் ஃப்ளாஷ் டேட்டா யூஸ் பண்ணி சக்ஸஸ் கொடுக்கும். தென் வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா, யூசர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி, நெக்ஸ்ட்டு ரிக்வஸ்ட்டுக்கு அப்பியர் ஆட்டோமேட்டிக்லி ரிமூவ் ஆகும். ஓகே. தென் வந்து ஃப்ளாஷ் டேட்டாவோட ஃப்ளோ, சேவ் ரெக்கார்டு, செட்டு ஃப்ளாஷ் டேட்டா, ரீடைரக்டு, டிஸ்பிளே மெசேஜ், ஆட்டோ டிலீட். இதனால் டூப்ளிகேட் சக்ஸஸ் மெசேஜ் வராது. தென் வந்து டேம் டேட்டா. வாட் இஸ் டேம் டேட்டானா, ஃப்ளாஷ் டேட்டா மாதிரி தான் இதுவும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, எக்ஸ்பிரி டைம் நேம் வந்து டிசைட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓடிபி, பாஸ்வேர்ட் ரீசெட்டு, ஆஃப்டர் டைம், க்ரியேட் டைமர், வெரிஃபிகேஷன் கோட், இது எல்லாமே. தென் வந்து செட் டைம் டேட்டா. செக்ஷனில் செட் டைம் டேட்டா கொடுத்து ஓடிபி, தென் வந்து இவ்வளோ செகண்ட்குள்ளே ஒரு 50 செகண்ட், ஒரு 10 செகண்ட், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி. தென் 5 மினிட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணுறதுக்காக. தென் வந்து ரீட் டைம் டேட்டா. எக்கோ செக்ஷனில் ஆரோவில் கெட் ஓடிபி, டைம் டேட்டா ஃப்ளோ வந்து க்ரியேட் ஓடிபி, 5 மினிட்ஸ், எக்ஸ்பீரி, டிலீட். தென் வந்து குக்கீஸ். வாட் இஸ் குக்கீஸ்? குக்கீஸ்னால் ப்ரௌசரில் சேவ் ஆகிற ஸ்மால் டேட்டா, மேக்ஸிமம் சைஸ் வந்து ஒரு 4 KB, ஓகே 4 KBs தான் இருக்கும். தென் வந்து குக்கீஸோட எக்ஸாம்பிள், லாங்குவேஜ், டார்க் தீம், கரன்சி, ரிமெம்பர் மீ, தென் வந்து ரீசன்ட்லி வியூடு ப்ராடக்ட். ஓகே. தென் வந்து செக்ஷன்ஸ் குக்கீஸோட எக்ஸாம்பிள், யூசர் ஐடி, ரோல், பெர்மிஷன், லாகின் ஸ்டேட்டஸ். ஓகே. இதெல்லாம் அது எல்லாமே சென்சிட்டிவான சர்வரில் தான் யூஸ் ஆகும். ஓகே. அடுத்தது வந்து குக்கீஸ், டார்க் மோடு, லாங்குவேஜ், கரன்சி, ரிமெம்பர், லாகின். ஓகே. ப்ரௌசரில் செட் குக்கீஸில் ஃபஸ்ட்டு ஹெல்ப்பர் லோட். ஹெல்ப்பரில் குக்கீஸில் தான் செட் குக்கி, யூசர் நேம், தென் வந்து ஜோன் 3600ன்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. அது வந்து ஒரு 1 hour. ஓகே. தென் வந்து ரீட் குக்கி, எக்கோ, கெட் குக்கி, யூசர் நேம், ஜோன். டிலீட் குக்கியில் குக்கி யூசர் நேம்னா குக்கீஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். ரிமெம்பர் லாகினில் வித்தவுட் ரிமெம்பரில் லாகின், க்ளோஸ் ப்ரௌசர், ஓப்பன் அகெயின், லாகின் அகெயின் வித். ஓகே. தென் வந்து லாகின் ஃபார்ம், இன்புட்டு டைப் வந்து செக் பாக்ஸ், ரிமெம்பர் நேம் வந்து ரிமெம்பர். ஓகே. யூசர் டிக் கொடுத்தா டிக் பண்ணுனா குக்கீஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே. அதே மாதிரி தான் கண்ட்ரோலர். இஃப்பில் திஸ் ரிக்வஸ்ட்டில் கெட் போஸ்ட்டில் ரிமெம்பர் ஹெல்ப் குக்கி, செட் குக்கி, ரிமெம்பர் இமெயில்னு கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து 1 day 30 days அந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ண முடியும். தென் வந்து ஆட்டோ லாகின் எல்லாமே. தென் செக்ஷனில் செக்யூரிட்டி ஏன் இல்லைன்னா அது வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ். ஓகே. செக்ஷன் ஹைஜாக்கிங், அட்டாக்கர் செக்ஷன் ஐடி ஸ்டீல் பண்ணுனா யூசர் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணலாம். செக்ஷன் ஃபிக்ஷனில் வந்து ஓல்டு செக்ஷன் ஐடி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, லாகின் அப்புறம் தான் செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ குக்கீஸை வந்து தெஃப்ட் குக்கி காப்பி பண்ணால் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் கொடுத்துரும். தென் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நெவர் ஸ்டோர் பாஸ்வேர்டு. ஓகே. செக்ஷன் பாஸ்வேர்டில் வந்து டெஸ்ட்டில் செக்ஷனை ஸ்டோர் பண்ணும்போது அவாய்ட் பண்ணும். செக்ஷன் லீக் பண்ணால் ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக சொல்லலாம், யூசர் ஐடி, யூசர் நேம், ரோல் மட்டும் ஸ்டோர் பண்ணும். தென் வந்து ரீஜெனரேஷன் செக்ஷன் வந்து லாகின் சக்ஸஸ் அப்புறம் செக்ஷனில் ரீஜெனரேட் ஆகும். ஓல்டு செக்ஷன் ஐடியை ரீப்ளேஸ் பண்ணால் செக்ஷன் ஃபிக்ஷன் ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகே. தென் வந்து டிஸ்ட்ராய் செக்ஷன் டிஸ்ட்ராய். ஓகே. தென் வந்துட்டு கடைசியில்
இதோட ஒரு ஒர்க்கிங் ப்ரோட்டோகால் வந்து பார்த்துக்கோங்க. எப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு யூசர் லாகின், வேலிடேஷன், கேண்டிடேட், டேட்டாபேஸ் வெரிஃபிகேஷன், கிரியேட் செக்ஷன், ரன் செக்ஷன், ரிமெம்பர் மீன்ஸ் இட். ஓகே, சொல்லணும். இந்த மாதிரி தான் இதுதான் அதோட ஒரு ஒர்க்கிங் ஃப்ளோ. ஓகே, ப்ராக்டிக்கலாக ஒரு லாகின் ஒர்க் ஃப்ளோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே இந்த கிளாஸில் எடுத்த செக்ஷனும் குக்கீஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.